ஹாய் மை ஃபேமிலிஸ். ஃப்ரைடே மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். 5 மணி போலே டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏஞ்சி வாசலெல்லாம் பெருக்கிட்டு பெருசாக கோலம் போட்டுட்டேன். ஏன்னா செவ்வாய் வெள்ளி வந்துட்டு பெருசாக கோலம் போட்டால் தான் பார்க்கவே கொஞ்சம் அழகாக இருக்கும். எப்பயுமே சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே வாசலில் நான் கோலம் போட்டுருவேன். அது என்னுடைய பழக்கம். அது நீங்களாம் எப்படின்னு சொல்லுங்கள். வாசலில் தாமரை வர மாதிரி விளக்கு வர மாதிரி தான் நான் கோலம் போட்டேன் இன்றைக்கி. ஏன்னா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைன்றது ஸோ அப்படி தான் எனக்கு பிடிக்கும். அப்புறம் எலுமிச்சை பழம்லாம் கட் பண்ணி வாசலில் வச்சுட்டு மஞ்சள் நிறையா தண்ணியாட்டம் தெளித்து இப்போ கோலம் போடுற இடத்துல படிக்கட்டில் எல்லாம் தெளிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு உருளியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பச்சை கற்பூரத்தை நல்லா அதை இது பண்ணி போட்டுங்க மாவு மாதிரி. அதை அப்படியே போட்டிங்கன்னா அதோடைய ஸ்மெல் வந்துட்டு பரவாது. அது மாவு மாதிரி போட்டால் ஸ்மெல் சூப்பராக பரவும். வீட்டில் செடியில் பூ பூத்துருந்தது. அந்த பூவை நான் உருளியில் வச்சு வாசப்படியில் வச்சுட்டேன். நேற்று நைட்டே வந்துட்டு நான் வேப்பலெல்லாம் பறித்து வாசப்படியில் வச்சுருந்தேன். ஏன்னா காலையில் போயிட்டு நம்ம பூச்சி போட்டால் இருக்கும் பறிக்க முடியாது. அதில் குட்டீஸ் வேறு இருந்ததுனால காலையிலே போய்ட்டு நான் அதெல்லாம் ரெடி பண்ண முடியாதுன்றதுனால நேற்றே வந்துட்டு நான் வீடெல்லாம் பெருக்கி தொடச்சிட்டு வாசப்படியெல்லாம் தள்ளிட்டு வேப்பிலை கூட மாங்கொத்து கலந்து நான் நேற்றே வச்சுட்டேன். நெக்ஸ்ட் கிச்சனில் வந்துட்டு சிங்கை மட்டும் நான் எனி டைம் நைட்டு க்ளீன் பண்ணுறேன். அது நைட்டில் மட்டும் நான் பாத்திரத்தை விட மாட்டேன். எவ்வளோ ஃபீவராக இருந்தாலும் கிச்சனை மட்டும் சிங்கை மட்டும் நான் க்ளீன் பண்ணுறேன். அதேமாரி தான் நேற்று க்ளீன் பண்ணிவிட்டு காலையில் வந்து தான் அடுப்பெல்லாம் தொடச்சி எடுத்துகிட்டு மஞ்சள் கலந்த கோலம் போட்டுட்டேன். கிச்சன் வேலையும் முடிஞ்சு போச்சு. தோட்டத்து பக்கமாக மஞ்சள் குங்குமம் வச்சு வீடியோ ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ பூஜை பண்ணுற வேலை தான். வீடியோ பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூட ஒரு லைக்கும் போடுங்க.